வாங்க உட்காருங்க. Hey Priya, looking nice here. பிரேம், நான் உங்களோட தீவிர ரசிகர். உங்க கூட ஏன் பெட்ரூம்ல உட்காருவேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் கூட தான் இவ்வளவு அழகான செக்ஸியான பொண்ணு கூட இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஓட்டிக்கு நீ. வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். என்ன பேட்டியா? எடு எடு. சார் நீங்க எப்படி அரசியலுக்கு வந்தீங்க? அதை ஏமா கேக்குற? நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல பேசியே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேசாம இருந்தே ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க, பேச தெரியாம இருந்து ஆட்சியை பிடிச்சவங்களும் இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்துட்டு தான்மா நானும் ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டேன். சார் அப்புறம் எப்படி சார் நீங்க கட்சியை வளர்த்தீங்க? ஏமா அந்த கதையை கேட்கிற? நான் எங்கம்மா கட்சியை வளர்த்தேன்? அது தானா வளர்ந்துச்சு. என் உடம்பும் தானா வளர்ந்துச்சு. இங்க பாரு, இல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணி தான் வளர்த்தேன். இந்த பாரு, கட்சியை வளர்க்கணுங்கிறதுல நின்னு நிலைக்கணும்னா மக்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு முகம் வேணும். ஒரு நடிகனும் நடிகையும் நம்ம கட்சியில இருக்கணும். நான் கூட நடிகனா இல்லாம தான் நினைக்கிறேன். ஐஸ்வர்யா கால்சீட்டுக்காக வெயிட்டிங். ஏன்னா எனக்கு கூட டூயட் போட ஆசைமா. சார் நீங்க அநியாயத்துக்கு ஆசைப்படுறீங்க. இன்னும் அநியாயத்துக்கு ஆசைங்கிற? எவ்வாறு, எனக்கும் வயசாச்சு, கட்சியோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு. ஓ மாதிரி ஒரு சின்ன பொண்ணு உதவி ஒத்தாசைக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், உனக்கும் ஒரு நல்ல பொறுப்பை தர்றேன். நீங்க நம்ம கட்சியில வந்து சேர்ந்துக்க. சார் ஆளை விட்டுருங்க சார். ஏன்? நீங்க உண்மையாலுமே ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி தான். வந்துட்டாங்கய்யா. வாங்க வாங்க சார். வணக்கம் பிரேம். வணக்கம் சார். வாங்க உள்ள போலாம். Thank you. Come. வாங்க. எதுக்கு இந்த கூட? நேரத்துக்கு சன்லைட் பட்டு முகம் கருத்துற வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். ப்ளீஸ் கம் இன். Madam, I am Prem. May I come in? Coming. வணக்கம் மேடம். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். என் பேரு பிரேம், ரோஜா டிவி காம்பரர். ஆட் ஃபிலிம்காக வந்திருக்கேன். I see. நாளைக்கு ஜவுளி கடை விளம்பரத்துல உங்க காம்பினேஷன்ல தான் ஆக்ட் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி உங்க லைவ் ப்ரோக்ராம் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். You're doing a good job. Please take a seat. Thanks madam. It's okay. ஆக்சுவலா எனக்கு ஃப்ளைட்ல டிராவல் பண்ணி தான் பழக்கம். இங்க ஏர்போர்ட் இல்லாதனால கார்ல வர வேண்டியதா போச்சு. நான் உங்க பெரிய ஃபேன் மேம். நீங்க எவ்வளவு படம் பண்ணிருக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஏய், நீங்களும் சாப்பிடுவீங்கல்ல? இல்ல வேண்டாம் மேடம், வேண்டாம் வேண்டாம். சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? இட்ஸ் ஓகே. அப்ப டேக் இட். உங்க சிரிப்பை பார்த்துட்டு எத்தனை பேர் மயங்கி இருக்காங்க. அதுல நானும் ஒருத்தன் மேடம். அப்படியா? போதும் மேடம். இந்தாங்க. Thank you very much மேடம். Cheers. Cheers. எனக்கு லட்சக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க. தெரியும். ஆனா யார் யார் எங்க இருக்காங்கன்னு எனக்கே தெரியாது. மேடம், உங்க அழகு என்ன, உங்க கலர் என்ன, உங்க கையை கொடுங்க மேடம். கொடுங்க. எதுக்கு? இது கையில மேடம், பட்டு மெத்த. மேடம் உங்க கால்ல வேணா விடுற மேடம். என்ன பண்ற? क्या कर रहे तुम? என்ன செய்யற? நான் 10 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன். குள்ளமான ஹீரோல இருந்து உயரமான ஹீரோ வரைக்கும் பார்த்திருக்கேன். ஏன் லேட்டஸ்ட் காமெடில இருந்து பலமொழி வில்லன் வரைக்கும் நான் பார்த்திருக்கேன். நீ எல்லாம் எனக்கு ஜுஜுபிடா. ச்சே, இப்பவே வா. வளர்ற ஸ்டேஜ், முன்னுக்கு வரத பாரு. மத்ததெல்லாம் கண்டிப்பா உன்னை தேடி தானா வரும்.
நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு, போய் ஆவறத பாருங்க. ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க ப்ளீஸ். நாளைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல? ஜா ஜா, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே மேடம். நைட் ஷூட்னாலே பாப்ரே பாப். ஹாய் மேடம், சாரி. நேத்திக்கு நல்லா தூங்குனீங்களா? நல்லா தூங்குன மேடம். மேடம் இந்த கான்செப்ட்லாம் ஓகே தானே? கான்செப்ட் நோ ப்ராப்ளம். இவன் என்ன கான்செப்டை பற்றி பேசுகிறான்? ரெடியா? ரெடி. இப்போ என்ன கான்செப்ட்னா, செல்வ கணபதி ஸ்டோர். நாமக்கல் மாவட்டத்திலே சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஸ்டோர். அனைத்து விழாக்கால பண்டிகைகளுக்கும் துணி எடுக்க சிறந்த நிறுவனம் செல்வ கணபதி ஸ்டோர். நல்லா கேளுங்க மேடம். கிறிஸ்மஸா, பொங்கலா, தீபாவளி அனைத்து பண்டிகைகளுக்கும் வாங்க வேண்டிய ஒரே இடம் செல்வ கணபதி ஸ்டோர். மேடம், நீங்க தெரிஞ்ச முகம், நல்லா பண்ணுவீங்கன்னு தெரியும். பிரேம், கோஆபரேட் பண்ணுங்க. ஓகே. ஓகே, நல்லா பண்ணுங்க. சரி, ஸ்டார்ட் கேமரா. நாமக்கல் மாவட்டத்துல மிக சிறந்த ஜவுளி ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். தீபாவளியா, பொங்கலா, கிறிஸ்மஸா, நீங்க ஜவுளி வாங்க வேண்டிய ஒரே ஸ்டோர் செல்வ கணபதி ஜவுளி ஸ்டோர். ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்க கடை இன்னும் அமோகமா வருங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவே வந்துருச்சு. இனிமே எங்க கம்பெனிக்கு நீங்க தான் நிரந்தர மாடல். மச்சான் அழகா தான்டா இருக்கான். ஆமாண்டா. டேய், என்னை விட அழகாடாம. அம்முச்சோ அச்சச்சோ என்னடா? ஆஹா, ஆமா வாழ்க்கையில பிறந்தா நடிகை வீட்டு நாய்க்குட்டியா பிறக்கணும், இல்லனா இந்த காஞ்சனா வீட்டு பூனைக்குட்டியாவது பிறக்கணும். பிறக்கிறது முக்கியம் இல்ல, அட்லீஸ்ட் இந்த பொம்மை பூனைக்குட்டியாவது நான் இருக்க கூடாதா? ஐயோ, எனக்கு ஓடணும் போல இருக்க. மூச்சு வாங்குது, ரிட்டர்ன் போயிடலாம். மூக்கு அது. காது காது விடாதீங்க. ஐயோ, சும்மா இருங்க. போதும், கூசுது. என்னைய பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்க? ஆமா மேடம், பைத்தியம் தான் உங்க மேல. என்னது? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்க மேல ஒரு மரியாதை, பயம், பக்தி, அந்த பைத்தியம்னு சொல்ல வந்தேன். பாத்தியா, முத்திட்டு போகுது. அதுக்கப்புறம் டேஞ்சர் தான். நான் போறேன், வேற என்ன பண்றது? ஹலோ பிரேம், சொல்லு ரஞ்சித். என் பிரியாவோட வாழ்க்கையை கெடுத்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டல. எந்த பிரியா? பிரியாவா? இனி இந்த ரஞ்சித்தோட விளையாட்டு உன் வாழ்க்கையில ஆரம்பிக்கும். பாக்குறியா? பொறுத்து இருந்து பாருடா. பிரியா பிரச்சனை இந்த அளவுக்கு வந்துருச்சு.